வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? உச்ச நீதிமன்றம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய நீதிமன்றங்கள் உள்ளன. என்ன அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். இது தவிர சிறப்பு நீதிமன்றங்களும் இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா குடும்ப நீதிமன்றங்கள், தொழிலாளர் நலனுக்கான நீதிமன்றங்கள், போக்குவரத்து மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள், இது மாதிரி நிறையா சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம மாவட்டத்தில் இருக்க நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுப்போம். அப்போ நம்மளுக்கு அங்கே கொடுக்குற தீர்ப்பு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நம்மளுக்கு கொடுத்த தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம அந்த வழக்கை என்ன செய்யலாம், உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும். அங்கேயும் கொடுக்குற தீர்ப்பு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் மற்றும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வேறு எங்கேயும் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய முடியாது. இந்த நீதிமன்றத்தில் கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகணும்னா அதுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறையாவே தகுதிகள் இருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், அவங்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். குடிமகன் அப்படின்னா என்ன? இந்தியாவில் பிறந்து இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர். அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், அவங்க ஒரு 5 years ஆவது உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக ஜட்ஜாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு, அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும். அல்லது என்ன செஞ்சுருக்கணும், அவங்க ஒரு 10 years ஆவது உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக அட்வொகேட்டாக பணியாற்றியிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறவங்க குடியரசுத் தலைவர் தான். அப்போது அவங்களுடைய பார்வையில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஒரு சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராய், சட்டத்தில் கை தேர்ந்தவராய் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சிட்டிசன் அப்படின்னா குடிமகன். ஹி ஷுட் ஹாவ் ஒர்க் ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் எ ஹை கோர்ட் for at least 5 years. He should have worked as an advocate of High Court for at least 10 years. He is, in the opinion of the President, a distinguished jurist. Distinguished அப்படின்னா சிறப்புமிக்க, jurist நீதிபதி. Thank you.